அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சபாநாயகர் அப்பா அவர்கள் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இன்று ஒரு நாள் முழுவதும் சட்டசபையில் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக 3 நாட்களாக அவையில் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யப்படுவதாகவும், கள்ளக்குறிச்சி சம்பந்தமான விஷயத்தை கேள்வி நேரத்திற்கு பிறகு ஒற்றுமையாக நாங்கள் கேட்போம் என்று சபாநாயகர் கூறிய போதும் கூட, முதலில் கள்ளக்குறிச்சி சம்பந்தமான நடவடிக்கைகள் பற்றியான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர் இருக்கையில் முற்றுகையிட்டதன் காரணமாகவும், தொடர்ச்சியாக சட்டசபையில் கலவரத்தை தூண்டும் விதமாக ஏற்பட்டதன் காரணமாகவும் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சபாநாயகர் அப்பா அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் அதிமுக தோல்வியடைந்ததன் காரணமாக மக்கள் மத்தியில் கள்ளச்சாராயத்தை வைத்து அரசியல் செய்வதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் மீது தற்பொழுது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. காரணம், நாங்கள் கள்ளக்குறிச்சி சம்பந்தமான கேள்விகளை கேட்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு அதுக்கென்று தனி நேரத்தை ஒதுக்கிதான் கேட்பதற்கான நாங்கள் டயத்தை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அது புரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவையே ஒழுங்காக நடைபெறாமல் திமுகவின் மீது பழி சுமர்த்துவதற்காகவே இவ்வாறு செய்வதாக சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியிருக்கிறார். இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. முதலில் கள்ளச்சாராய பற்றியான அறிவிப்புகளை வெளியிடாமல் கேள்வி நேரத்தை பேசுவது சரிதானா அல்லது சட்டசபையின் மாண்பு அதுதானா என்பது நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதை வைத்தே அரசியலை திமுகவும் அதிமுகவும் செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் இறுதியாக சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறுகையில், எடப்பாடி பழனிசாமியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக 4 நாட்கள் வரை அவரை சட்டசபையில் அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கேற்ப சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளதாகவும், இதற்கான முடிவுகள் இன்று மாலை தெரிந்துவிடும். சபாநாயகர் அப்பா அவர்கள் இருக்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கான சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட அதிமுகவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்பா அவர்கள் கூறியுள்ளார்.